தமிழ்நாட்டில் அமைதியாக நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் 72.09% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவைத் தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 7 மணி முதலே வாக்குச்சாவடிக்கு ஆர்வமுடன் வருகை தந்த பொதுமக்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்த போதும் அதற்கு முன்பாக வாக்குச்சாவடிக்கு வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். அதன் பின்னர் வாக்குப்பெட்டிகள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையத்திற்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 72.09% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி தொகுதியில் 75.67% வாக்குகளும், குறைந்தபட்சமாக மத்திய சென்னை தொகுதியில் 67.35% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. எனினும் சென்னையில் உள்ள 3 தொகுதிகளிலும் கடந்த மக்களவைத் தேர்தல்களை விட வாக்குப்பதிவு சதவிகிதம் கணிசமாக அதிகரித்துள்ளது. இதேபோன்று கோவை மக்களவைத் தொகுதியிலும் 8% வரை வாக்குப்பதிவு உயர்ந்துள்ளது. 7 மணி வரைக்கு ஓட்டர் டர்ன் அவுட் அந்த சதவீதம் நான் வாசிக்கிறேன். நம்ம மாநிலம் முழுவதுமே பார்க்கும்போது 72.09%. இது 7 மணி ஃபிகர். இன்னும் நம்ம ஒரு சில வாக்குச்சாவடியில் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அவங்க சீட்டெல்லாம் கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு அவங்களோட ஓட்டெல்லாம் வாங்க போகிறோம். ஸோ ஹையஸ்ட் நம்ம பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி 75.67%, நெக்ஸ்ட் தர்மபுரி 75.44%, அடுத்த சிதம்பரம் 74.87%. அப்புறம் நம்ம மினிமம் இது பார்க்கும்போது சென்னை சென்ட்ரல் 67.35%, சென்னை சவுத் 67.82%, மதுரை 68.98%, சென்னை நார்த் 69.26%. ஸோ இதுவரைக்கு பார்த்த ஃபிகர் நம்ம பார்க்கும்போது 72.09 நல்லா தான் இது வந்திருக்கு.